வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் பலரின் மனசுக்குள் அமைதியாக எரிந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. கடன். கடன் என்பது வெறும் பணப்பாக்கி அல்ல. அது ஒரு மன அழுத்தம். அது இரவில் தூக்கம் கலைக்கும் சுமை. அது குடும்ப உறவுகளில் மௌனமான பதட்டத்தை உருவாக்கும் காரணம். ஆனால் ஜோதிடத்தின் பார்வையில் எந்த சுமையும் நிரந்தரம் அல்ல. கர்மம் போல கடனுக்கும் ஒரு காலவரையறை உண்டு. 2026ஆம் ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கு அந்த சுமை இறங்கும் ஆண்டாக அமையப்போகிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கடனை குறிப்பது 6ஆம் வீடு, எதிர்பாராத பிரச்சனைகள் 8ஆம் வீடு, செலவுகளும் நஷ்டங்களும் 12ஆம் வீடு. இந்த 3 வீடுகளின் நிலைதான் ஒருவரின் நிதி வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. 2026இல் முக்கியமான கிரக நிலைகள் பல மாற்றங்களை உருவாக்குகின்றன. கர்ம பலனை துல்லியமாக அளிக்கும் சனி தனது பயணத்தில் பலருக்கு தாமதமாக கிடைக்க வேண்டிய பலனை வழங்குகிறார். செல்வ விரிவையும் ஆதரவையும் தரும் குரு சில ராசிகளுக்கு பணவரவை அதிகரிக்கும் இடத்தில் அமர்கிறார். திடீர் மாற்றங்களையும் அன்எக்ஸ்பெக்டட் செட்டில்மெண்ட்களையும் உருவாக்கும் ராகு மற்றும் கர்ம நிவர்த்தியை குறிக்கும் கேது ஆகியோரின் அமைப்பும் டெட் க்ளோஷர் யோகத்தை உருவாக்குகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு திருப்புமுனை. கடந்த சில வருடங்களாக கடன் அழுத்தத்தில் இருந்தவர்கள் இந்த ஆண்டில் நிதி ஓட்டம் மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும். பழைய நிலம் விற்பனையாகலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் கைக்கு வரலாம். வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது புதிய வருமான வாயில் திறக்கலாம். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை: மீண்டும் தேவையற்ற கடன் எடுக்காதீர்கள். இந்த ஆண்டு கிடைக்கும் வாய்ப்பை நிதானமாக பயன்படுத்தினால் பழைய சுமை பெரிதும் குறையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026இல் கரியர் ஸ்டெபிலிட்டி மிக முக்கிய பங்கு வகிக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் மூலம் நிலையான வருமானம் உருவாகும். குடும்ப ஆதரவும் கிடைக்கலாம். ஜூலைக்கு பின் பெரிய தொகை கைக்கு வந்து கடன் குறையும் சூழல் உருவாகலாம். ஆனால் தங்கத்தை அடகு வைக்கும் வழியை தவிர்க்க வேண்டும். டெம்பரரி ரிலீஃப் கொடுத்தாலும் அது சைக்கிள் நீட்டிக்கும். கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிவசப்பட்ட செலவுகளால் டெட் சைக்கிளில் சிக்கிக் கொள்வார்கள். 2026ல் அவர்களுக்கு ரிலீஃப் ஸ்லோ ஆக வரும். ஜனவரி முதல் செலவு கட்டுப்பாடு ஆரம்பித்தால் வருட முடிவில் பெரிய மாற்றம் தெரியும். கிரெடிட் கார்டு டிசிப்ளின் முக்கியம். தேவையற்ற பயணங்கள் மற்றும் இம்பல்சிவ் ஷாப்பிங் தவிர்க்கப்பட வேண்டும். மெதுவான முயற்சி பெரிய முடிவை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செட்டில்மெண்ட் இயராக இருக்கலாம். நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரலாம். இன்சூரன்ஸ் கிளைம் அல்லது பார்ட்னர்ஷிப் செட்டில்மெண்ட் மூலம் லோன் க்ளோஷர் நடக்கலாம். ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை முக்கியமான காலம். ஆனால் சட்ட ஆவணங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட வேண்டும். ஒரு தவறு மீண்டும் சிக்கலை உருவாக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ப்ராப்பர்ட்டி தொடர்பான மாற்றங்கள் டெட் கிளியரன்ஸ்க்கு காரணமாகலாம். முதலீட்டாளர் ஆதரவு அல்லது அசெட் சேல் மூலம் கடன் குறையும். செப்டம்பர் மாதம் பீக் ரிலீஃப் தரக்கூடும். ஆனால் ஈகோ அடிப்படையிலான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. மகரம் ராசிக்காரர்களுக்கு முழுமையான க்ளோஷர் இல்லாமல் இருந்தாலும் ரிஸ்ட்ரக்சரிங் மூலம் பெரிய அளவில் சுமை குறையும். இஎம்ஐ மாற்றம் அல்லது லோன் கன்சாலிடேஷன் மூலம் 70% வரை ரிலீஃப் கிடைக்கலாம். ஹார்ட் ஒர்க்குக்கு 2026 ரிவார்ட் தரும். இப்போது ஒரு முக்கியமான உண்மை: ஜோதிடம் திசை காட்டும், ஆனால் நடைமுறை முயற்சி அவசியம். ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் முதலில் முடிக்க வேண்டும். சைடு இன்கம் உருவாக்க வேண்டும். எமர்ஜென்சி ஃபண்ட் அமைக்க வேண்டும். ஃபைனான்சியல் டிசிப்ளின் இல்லாமல் எந்த கிரக பலனும் முழுமையாக வெளிப்படாது. இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான கோணத்தை நாம் பார்க்க வேண்டும். பலர் எப்போ கடன் முடியும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஜோதிட ரீதியாக சரியான கேள்வி என்னவென்றால், எப்படி கடன் முடியும் என்பதுதான். காரணம், கிரகங்கள் வாய்ப்பை உருவாக்கும். ஆனால் முடிவை உருவாக்குவது மனிதனின் முடிவு எடுக்கும் திறன். 2026இல் சில ராசிக்காரர்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளோ வரலாம். சிலருக்கு ரிஸ்ட்ரக்சரிங் வாய்ப்பு வரும். சிலருக்கு பழைய முதலீடு திரும்ப கிடைக்கும். ஆனால் அந்த பணத்தை மீண்டும் செலவாக மாற்றினால் சைக்கிள் மீண்டும் ஆரம்பமாகும். அதனால் ஃபைனான்சியல் அவேர்னஸ் மிகவும் அவசியம். 6ஆம் வீடு பலமாக இருந்தால் கடன் எடுக்கும் திறன் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதை திருப்பிச் செலுத்தும் சக்தியும் இருக்கும். 8ஆம் வீடு ஆக்டிவேட் ஆனால் சடன் செட்டில்மெண்ட் அல்லது ரைட் ஆஃப் வாய்ப்பு வரும். 12ஆம் வீடு கட்டுப்பாட்டில் இருந்தால் செலவுகள் குறையும். இந்த 3 வீடுகளின் சமநிலைதான் டெட் க்ளோஷரை நிர்ணயிக்கிறது.
2026 இல் சனி தரும் கர்ம பலன் பலருக்கு நீங்கள் பாடுபட்ட அளவுக்கு இப்போது விடுதலை என்ற செய்தியை தரும். குரு தரும் விரிவு சிலருக்கு இன்கம் growth மூலம் ரிலீஃப் தரும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் ஃபேமிலி கர்மா. சிலருக்கு தந்தை எடுத்த கடன், குடும்ப பொறுப்புகள், பிசினஸ் லாஸ் போன்ற காரணங்களால் டெட் சுமை அதிகரித்திருக்கும். 2026 இல் குடும்ப ஆதரவு அல்லது சிப்ளிங் சப்போர்ட் மூலம் ரிலீஃப் வரக்கூடும். ராகு அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸில் இருந்து பணம் தரலாம். கேட்டு அன்னெசரி அட்டாச்மெண்ட், வெட்டி டிசிப்ளின் உருவாக்கலாம். இந்த சட்டில் மாற்றங்கள் தான் பெரிய ஃபைனான்ஷியல் ஷிஃப்டை உருவாக்கும். நடைமுறையில் செய்ய வேண்டியது என்ன? முதலில் உங்கள் முழு கடன் பட்டியலை எழுதிக் கொள்ளுங்கள். எந்த லோனுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட், அதை முதலில் டார்கெட் செய்யுங்கள். மினிமம் டியூ மட்டும் செலுத்தி சைக்கிள் நீட்டிக்காதீர்கள். லம்ப்சம் கிடைத்தால் பிரின்சிபல் ரெடியூஸ் செய்யுங்கள். சைடு இன்கம் ஈவன் ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலும் அதை இஎம்ஐக்கு டெடிகேட் செய்யுங்கள். டிசிப்ளின் 12 மாதம் தொடர்ந்தால் கிரகபலன் மல்டிப்ளை ஆகும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதும் ஈக்குவலி முக்கியம். டெட் இருக்கும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையும். ஆனால் அந்த மனநிலையே தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். அதனால் தினமும் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பிரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்கள். மனம் தெளிவாக இருந்தால் தீர்வுகள் தெளிவாக தெரியும். ஃபைனான்ஷியல் கிளாரிட்டி என்பது மன அமைதியிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. பரிகார ரீதியாக தொடர்ந்து கன்சிஸ்டன்சி முக்கியம். சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது டிசிப்ளின் நினைவூட்டும் ஒரு ரிச்சுவல். குருவாரத்தில் நன்றி உணர்வுடன் பிரார்த்தனை செய்வது அபண்டன்ஸ் மைண்ட்செட் உருவாக்கும். அன்னதானம் செய்வது ஸ்கேர்சிட்டி திங்கிங் உடைக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் மன உறுதியை வளர்க்கும். ஆனால் இதை பிராக்டிக்கல் ஆக்ஷனை மாற்ற முடியாது என்பதை மறக்காதீர்கள். 2026 ஒரு மேஜிக் இயர் அல்ல, அது ஒரு கரெக்ஷன் இயர். கடந்த தவறுகளை சரிசெய்யும் ஆண்டு. யார் உண்மையாக மாற்றம் செய்ய தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கே முழு பலன் கிடைக்கும். கடன் முடிவது என்பது பணம் சம்பந்தமான விடுதலை மட்டுமல்ல, அது மன விடுதலை. அது புதிய ஆரம்பம். அது குடும்பத்தில் திரும்ப வரும் சிரிப்பு. நீங்கள் இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள். காலம் நிலையானது அல்ல. சுழற்சி மாறும், கிரகங்கள் நகரும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையும் நகரும். நிதானம், திட்டம், நம்பிக்கை, இந்த மூன்றையும் கையில் வைத்திருந்தால் கடன் என்பது ஒரு கட்டம் மட்டுமே, உங்கள் முழு வாழ்க்கையல்ல. ஆனால் பரிகாரம் மட்டும் போதாது, நிதானமான செயல்திட்டமும் அவசியம். 2026 இல் சில ராசிகளுக்கு கடன் சுமை முடிவுக்கு வரும் வாய்ப்பு அதிகம். சிலருக்கு அது குறையும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு புதிய ஆரம்பத்தின் ஆண்டு. மன அழுத்தத்தை விடுத்து தெளிவான திட்டத்துடன் முன்னேறினால் கடன் என்பது வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாக மட்டுமே இருக்கும், நிரந்தர தண்டனை அல்ல. நீங்கள் எந்த ராசி என்றாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். காலம் மாறுகிறது, கிரகங்கள் நகர்கின்றன, உங்கள் வாழ்க்கையும் மாற்றம் காணும். மெதுவாக, ஆனால் நிச்சயமாக. இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.